உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமா இருந்தா இவர்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நேற்று நைட்டே வந்து அமெரிக்காவுடைய குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இதுவரையும் ஈரான் இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சான்னு கேட்டா ஈரான் இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. பாகிஸ்தான்ல இருந்து ஜேடி வேன்ஸ் வந்து போல, அவருக்கு செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குன்னு முதல்ல சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜேடி வேன்ஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஜேடி வேன்ஸ் வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. வந்த மாதிரி தெரியலன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் அவங்க கிளம்பவே இல்லை, மற்றவங்க தான் வந்திருக்காங்க. புஷ்னர் அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தை குழு தான் வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க. பார்க்க போனால் வந்து அப்போ ஜேடி வேன்ஸ் வந்த மாதிரி இதுவரையும் தகவல் வரல. ஒரு பக்கம் இப்படி இருந்துட்டு இருக்கு, மறுபக்கம் ஈரான் கேட்டதுக்கு ஈரான் கண்டிப்பாக வந்துருவோன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய கலிபா அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அறிவிப்புல இந்த தடவை நம்ம அங்கே போகணும்னா இந்த 2 விஷயத்த செஞ்சா மட்டும்தான் போகணும். ஒன்று, நம்மளுடைய கப்பலை அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த கப்பலை விட்டா நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகலாம். அப்படி இல்லாட்டினா அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த கடல் முற்றுகையை வந்து அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போன தடவை இவர் என்ன சொன்னார்னா லெபனானுடைய போர் நிறுத்தம் வந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணா போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அது 2 நிற்காமையே என்ன பண்ணாங்க, பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. இந்த தடவை இவர் வந்து அந்த கடல் முற்றுகையை பற்றியும் அந்த கப்பலை பிடிச்சி வச்சிருக்கிறத பற்றி சொல்லி இது 2ல் ஏதாவது ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ அமெரிக்காவுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அதனால தான் வந்து பாகிஸ்தான் என்ன சொன்னாங்களாமா அமெரிக்காட்ட, நீங்கள் அந்த ஓமான் கிட்ட வந்து கடலை முற்றுகையிட்டு வச்சிருக்கீங்களா, அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க பின்வாங்கி கொள்ளுங்க, அப்போதான் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு சொன்னதாகவும் அதுக்கு அமெரிக்கா சரின்னு சொன்னதாகவும் ஒரு தகவலை வந்து ஊடகம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா நேரடியா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதுவுமே நாங்க ரிலீஸ் பண்ணதாகலாம் சொல்லல. அதுக்கு பதிலாக அவ்வளவுதான், இப்ப வந்து ஈரானும் வந்துட்டாங்க, எங்களுடைய சமாதான குழுவும் போயிட்டாங்க, கையெழுத்து போட்டா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா பேசியிருக்காங்க. அப்படின்னா வந்து பின்னாடியே நாங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டோம், கையெழுத்து மட்டும் தான் போடுறது பாக்கிங்கிற மாதிரி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது உண்மையான்னு கேட்டா இது கண்டிப்பா போய், ஏன்னா வந்து எந்த பேச்சுவார்த்தையும் இன்னும் நடக்கவே இல்லை, இனிமேல் தான் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்க போகுது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா கையெழுத்து போட்டா முடிஞ்சு, கையெழுத்து போடுறதுக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக இவர் அறிவிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி அவர் அறிவிக்கிறதன் மூலமாக என்ன ஆயிட்டு இருக்கு, அவங்களுடைய பங்கு சந்தையை வந்து ஏறிட்டு இருக்கு. அதனாலேயே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க மாத்தி மாத்தி வந்து இந்த மாதிரி அறிவிப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நிலவரம் அந்த மாதிரி கிடையாது. அடுத்து ஈரான் முதல்ல இப்போ வந்து சமாதானத்தை எதிர்பார்க்குறாங்களா இல்லையான்னு கேட்டால் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்போக்ஸ்மேன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம கைதான் இப்போ ஓங்கி இருக்கு, நாம் வந்து போய் அவங்கள்ட்ட இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை. இந்த தடவை வந்து நாம் அமெரிக்காவை நம்பாம இருக்கிறதா கரெக்டு. சும்மா வந்து இவங்க பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு போய் ஏமாந்துட்டு இருக்கீங்க, பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக்ஸ்மேன் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல பெசக்சியான் தான் வந்து அங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இழந்துட்டோம், நிறைய இடங்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, இன்னும் வந்து ஐஆர்ஜிசி சம்பந்தமான இடங்கள்னு சொல்லிட்டு பல இடங்களை இழந்துட்டோம். 270 பில்லியன், மில்லியன் கிடையாது பில்லியன் அளவுக்கு நமக்கு செலவு ஏற்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம கட்டி எழுப்புறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல இதை போருக்கு கொண்டு போனோம்னா மக்கள் என்ன ஆயிடுவாங்க, விரக்தி அடைஞ்சிருவாங்க. மக்கள் நம்மள்ட்ட சொல்றதை நாம தான் என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். மக்கள் ஆரம்பத்திலே பொருளாதார பிரச்சனைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா போர்ல வந்து ஒரு 40 நாள் தாக்கு பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் அவர்களை போரை கொண்டு போய் விடுறது சரியில்லை. அது அரசின் மீது ஒரு அதிருப்தியை கொண்டு வரும். நமக்கு இது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு டைமா இருக்கு, நாம சமாதானத்துக்கு போய்க்கிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெசக்சியான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, அதே நேரத்துல நாங்க வந்து இறையாண்மையை மீறிலாம் வந்து வரமாட்டோம், ரொம்பலாம் இறங்கிலாம் வரமாட்டோம், நீங்க நியாயமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சேர்த்து போட்டுட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் பெசக்சியான் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒருவேளை வந்து இவர் வந்து மொசாட்டுடைய ஆளா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க, சித்தரிக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஈரான்ல இருக்கிறவங்க வந்து சமாதானத்துக்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சமாதானம் வேணும், மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நிதர்சனமான உண்மைதான். பல இடங்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் போற ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடும் அப்படிங்கிறதை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மக்கள் புரட்சி வந்ததுக்கு காரணமே நாம் வந்து அவங்க சொன்ன சில கம்ப்ளைண்ட்ஸை எடுத்துக்காததன் காரணமாக தான் வந்துடுச்சு. அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துருந்தோம்னா மக்கள் புரட்சியே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபியூவலும் இப்போ இல்லை, அங்கே வந்து எரிபொருளும் வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்கே வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பாதிக்கப்படுது. இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை சரி செய்யாமல் மறுபடியும் போரா செய்யறதுன்னு சொல்லிட்டு பெசக்சியான் கேட்டிருக்காரு. இவர் கேட்குறது ஒரு நியாயமான விஷயம்தான். இருந்தாலும் ஐஆர்ஜிசி வந்து இப்படி வந்து ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான்.
இந்த சமயத்துல பிரேசிலுடைய லூலா அவர்கள் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, எனக்கு என்னமோ நியூக்ளியர் பாம்லாம் வந்து அமெரிக்கா வந்து சொல்ற மாதிரி ஈரான்ட்ட இருக்கும்னு நம்பிக்கை இல்லை, இது வந்து பொய் தான். இதுக்கு முன்னாடி ஈராக்ல இப்படிதான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து லிபியால இப்படிதான் சொன்னாங்க, அப்படிதான் நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அதே மாதிரி இங்கேயும் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து கவனிக்கும் போது இந்த இடத்துல வந்து யுரேனியம் என்ரிச் பண்ணது இருக்குது. அதனால வந்து இதுவரை ஈராக்லயும் லிபியாலையும் பொய் சொல்லியிருந்தாலும் கூட அமெரிக்காக்கு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து ப்ரூஃபாக தான் இருக்குது. ஈரானும் என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லை, ஆனால் இன்னும் 1 வாரம் 2 வாரம் விட்டா அவங்க நெருங்கிடுவாங்க. அப்படிங்கக்கூடிய நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போரை ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று ஈரானும் கேட்டிருந்தாங்க, ஏன் நாங்கள் வச்சுக்க கூடாது, எங்களுக்கு இன்னும் வந்து உரிமை இல்லை அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று யுரேனியம் வந்து எங்களுடைய அறிவுக்கு கிடைச்ச ஒரு பரிசுங்கிற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சது எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த யுரேனியமை எங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்த யுரேனியத்தையும் வந்து கொடுத்துருவாங்கன்னா அப்போ இத்தனை நாள் செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இத்தனை நாள் போர் செஞ்சது, இத்தனை நாள் வந்து பார்த்தா அதுக்காக உழைச்சது, எத்தனையோ சயின்டிஸ்ட் எல்லாம் இழந்ததுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அதே சமயத்தில் அப்பப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த அமெரிக்கா வேற வந்து ஈரான்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, அவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தா கடற்படை இல்லை, வான்படை இல்லை, தாக்குதலுக்கு வந்து ஆயுதங்கள் இல்லை, எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நிறைய இழந்துட்டாங்க. பத்தாவதுக்கு அவங்கள்ட்ட எந்த ஒரு ரேடார் சிஸ்டமோ இல்லை வந்து அயன் டிஃபென்ஸ் சிஸ்டமோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து ஈரான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேட்டலைட் பிக்சர் வெளியிட்டு இத்தனை ரேடார் எல்லாமே வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களில் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யுஏஇ, கத்தாரு, சவுதி, அதுக்கப்புறம் துபாய், பஹ்ரைன்னு சொல்லிட்டு அங்கங்கே அழிக்கப்பட்ட அமெரிக்காவுடைய ரேடார்களுடைய இமேஜ் எல்லாம் வந்து வெளியிட்டு இவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எதுவும் அடி வாங்காத மாதிரி சொல்லாதீங்க, நீங்களே எங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு போய் தான் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த சமாதானத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தொகுப்பாக காமிச்சிருக்காங்க. இத்தனை நாளாக இதை மறைச்சிட்டு தான் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் தான் எல்லாம் இழந்திருக்காங்க, நாங்கள் எதையுமே இழக்கலைங்கிறாங்க. ஆனால் அதிகமான இழப்பை தழுவி இருக்கிறது இப்போ அமெரிக்கா தான். இராணுவ தளங்கள் ரீதியாகவும் அவங்களுடைய தாட் சிஸ்டம், அதனுடைய ரேடார் சிஸ்டம்னு சொல்லிட்டு பல விஷயத்தை இழந்திருக்காங்கன்ட்டு இவங்க ப்ரூஃப் காமிச்சிருக்காங்க. அட பாவிகளா, இத்தனை இழந்துட்டும் கூட தான் வந்து இந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலரும் கேள்வி கேட்டிருக்காங்க. கடைசியாக இப்போ அந்த 15 நாள் முடிய போகுது. எப்போ அந்த 15 நாள் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் சமாதானத்தை கொண்டு வந்துடுவோம், அப்படி இல்லாட்டினா இந்த 15 நாளுக்கு அப்புறம் போர் ஆரம்பிக்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த 15 நாள் முடிய போகுது. இன்னும் 1 இல்லை 2 நாள் தான் வந்து பாக்கி இருக்குது. அநேகமாக வந்து நாளைக்கு புதன்கிழமையோடய அந்த 15 நாள் முடிய போகுது. இதை பற்றி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றா சமாதானம் வரணும், இல்லைன்னா லாட்ஸ் ஆஃப் பாம்பு வச்சுருக்கோம், நாங்கள் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா நிறைய குண்டு வச்சுருக்காங்களா, போட்டு வந்துடுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரம்ப் வந்து மிரட்டியிருக்காரு. அப்படின்னா சமாதானத்துக்கு வாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க, இல்லாட்டினா என்ன பண்ணுங்க, நாங்கள் வந்து போடுறதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் ஈரான் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு போனாங்களா அப்படிங்கிறதே டவுட்டு. ஆனால் கண்டிப்பாக போயிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை முடிவாகுமான்னு கேட்டால் முடிவாகாது. ஏன்னா இவங்க யுரேனியம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் ஒன்று விடாம எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்தால் எப்படி வந்து சமாதானம் வரும்? சமாதானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதனால மறுபடியும் சண்டை தான் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இந்த போர் நிறுத்தத்துன்னு கேட்டால் அது வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவே அறிவிக்கிறாங்க. ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஓகேன்றுவாங்க, பேச்சுவார்த்தை வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இல்லை, நாங்கள் எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண மாட்டோம், ஒன்றா இப்போவே வந்து கையெழுத்து போடுங்க, இல்லாட்டினா நாங்கள் ஆரம்பிக்கிறோம் போற அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகளில் சமாதான பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு, அடுத்து போர் ஆரம்பிக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க.